ஹெச் பிளேன் டி பார்க்கலாம். ஹெச் பிளேன் டியோட டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு இ பிளேன் டி இந்த ஆங்கிள் ஆக்சிஸில் இருந்தது, எனக்கு ஹெச் பிளேன் டி எனக்கு இந்த ஆக்சிஸில் இருக்குது, அவ்வளோதான். இது எனக்கு சைட் ஆர்ம்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் ஹெச் ஆர்ம்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் சம் ஆர்ம். அங்கே டிஃப்ரென்ஸ் ஆர்ம். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆர்ம்ன்றது அதனுடைய ப்ராப்பர்ட்டி, சம் ஆர்ம்ன்றது இதனுடைய ப்ராப்பர்ட்டி. மேபி ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெச் பிளேன் டின்னு கேட்டாங்கன்னா இது சம் ஆர்ம்னு எழுதணும். அதுக்கான நோட்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருப்பேன், இங்கே கீழே கொடுத்துருக்கேன். இஃப் டூ சிக்னல்ஸ் ஆர் இன்புட் ஃபெட் அட் 1 and 2 ஆஃப் த கொலினியர் ஆர்ம், அங்கே என்ன ஆகும், 1 and 2ல ஸ்பெட் பண்ணால் எனக்கு போர்ட்டில் அவுட்புட் வராது, எனக்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகிரும். தர்ஃபோர் அது டிஃப்ரென்ஸ் ஆம்னு சொல்கிறேன். பட் இங்கே எனக்கு என்னன்னா ரெண்டுமே இன்ஃபேஸில் வந்து ஆட் ஆகிரும். ஆட் ஆகிறதுனால இது சம் ஆம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹெச் பிளேன் டி இஸ் அ வேவ் கைட் ஜங்ஷன் இன் விச் த ஹெச் பிளேன் இஸ் parallel to the axis of side arm. அதாவது இது எனக்கு சைட் ஆர்ம் இங்கே இருக்குது. அப்போ எனக்கு ஹெச் பிளேன் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஹெச் ஃபீல்டு வந்து அங்கே எனக்கு இ ஃபீல்டு, இங்கே ஹெச் ஃபீல்டு. அப்போ ஹெச் ஃபீல்டு வந்து சைட் ஆர்முடைய ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த மாதிரி அங்கே எனக்கு எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்கே எனக்கு இப்படி இருந்துச்சு, ஈயோட வேல்யூ இப்படி இருந்துச்சு, இங்கே ஹெச்சோட வேல்யூ ரெண்டுமே ஞாபகம் எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு இங்கே என்ன ப்ராப்பர்ட்டினா, எனக்கு இப்போ இன்புட் இஸ் ஃபெட் டு தேர்ட் போர்ட். அங்கே தேர்ட் போர்ட்டில் அப்ளை பண்ணால் எனக்கு 1லையும் 2லையும் இ பிளேனை பொறுத்த வரைக்கும் இ பிளேன் சொல்கிறேன், தேர்ட் அப்ளை பண்ணால் 1 3 சேம் மேக்னிடியூடில் இருக்கும், பட் ஆப்போசிட் இன் ஃபேஸ். அதனால் S13 is equal to -S23ன்னு போட்டோம். பட் ஹெச் பிளேன் டியில் எனக்கு தேர்டில் இன்புட் ஃபிட் பண்ணால் ரெண்டுமே சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் ஃபேஸ். அப்போ S13 is equal to S23, அவ்வளோதான் இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் நாங்கள் பார்த்த டெரிவேஷன் அப்படியே இருக்கும், சேஞ்சே கிடையாது. மேக்ஸிமம் டெரிவேஷனில் எல்லாமே அப்படியே இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா S13 is equal to S23, பட் S13 is equal to -S23 in case of E plane T. ஓகேவா? அப்போ H plane T இங்கே இருக்கா? ஸோ ஆஸ் யூஷுவல் 3 போர்ட் டிவைஸ்ன்றதுனால அங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன்றதுனால இங்கே டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன் நான். இது 3 போர்ட் டிவைஸ், தர்ஃபோர் 3 போர்ட். அக்கார்டிங் டு சிமெட்ரி ஆஃப் இ பிளேன் டி அங்கே என்ன பண்ணோம், S13 is equal to -S23, பட் இங்கே எனக்கு சேம் ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டி சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி நம்ம அங்கே எழுதியிருக்கிறதே தான் இங்கேயும் எழுதியிருப்போம். இப்போ இங்கே எனக்கு தேர்ட் போர்ட்டில் இன்புட் ஃபிட் பண்ணுறேன், தர்ஃபோர் எனக்கு S33 is equal to 0. இந்த மூணுத்தையும் கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வேல்யூ இந்த மாதிரியான கேசஸ் வந்துருச்சு. அப்புறம் அங்கே என்ன அப்ளை பண்ணோம், யுனைட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம். அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், R1C1 கன்சிடர் பண்ணி 6th ஈக்குவேஷன், R2C2 7th ஈக்குவேஷன் அண்ட் R3C3 is equal to your 8th ஈக்குவேஷன். அதான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்படி 8th ஈக்குவேஷன் கன்சிடர் இப்போ மூணுமே எழுதிட்டு அங்கே 6 7 வச்சு கன்சிடர் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா S11 is equal to S22 நம்ம கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரியே தான் இங்கேயும் கேன்சல் ஆகும், S12 கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ S11 is equal to S22ன்ற ஒரு கேசஸ் கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி 8th ஈக்குவேஷன் அங்கே வச்சு என்ன கன்சிடர் பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு S13 உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இங்கேயும் எனக்கு அதே வேல்யூ தான் வரும். அப்போ S13 உடைய வேல்யூ வந்து எனக்கு 1/2னா S31 உடைய வேல்யூ எனக்கு என்னவா தான் இருக்கும், 1/2 தான் இருக்கும். அப்போ அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹெச் பிளேன் டி S13 is equal to what, your S23. ஓகேவா? இப்போ S23ன்றது ஹெச் பிளேன் டி உடைய ப்ராப்பர்ட்டி. பட் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி மூலியமாக உனக்கு என்ன தெரியும், S32 is equal to S23ன்றது தெரியும். அப்போ 1 2 3 4 இந்த 4 டேர்முக்கும் உன்னுடைய வேல்யூ என்னன்னா 1/√2. அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணோன்றது கொஞ்சம் ஞாபகம் இருக்கா, ஜீரோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம். ஜீரோ ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்ளை பண்ணோம், R3C1க்கு. இங்கேயும் R3C1க்கு அப்ளை பண்ணலாமா? திஸ் இஸ் யுவர் R3 அண்ட் திஸ் இஸ் யுவர் C1. R3 and C1. Therefore, S13 into S11 conjugate plus S13 into S12 conjugate plus 0 is equal to what? 0 property. அதனால is equal to 0. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த ரெண்டுத்துலேயும் காமனாக S13 காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஸோ மீதி 2 டைம் இங்கே ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் கீழே கொண்டு வந்துட்டேன், மீதி இருக்க டைம். அப்போ S11 is equal to இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன், -S12. பட் அங்கே எனக்கு என்ன வந்துச்சுன்னா +S12ன்னு வந்துச்சு. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே இ பிளேன் டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கான்செப்ட்லேயே S13 is equal to -S23ன்ற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஹெச் பிளேன் டியில் பட் பார்த்தீங்கன்னா S13 is equal to +S23ன்ற கான்செப்ட். இது ஓகேவா? பட் இந்த இடத்துல ஜீரோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது அங்கே எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா S11 is equal to S12ன்னு வந்துச்சு. பட் இங்கே எனக்கு என்ன வருதுன்னா S11 is equal to -S12ன்னு வந்துருச்சு. அப்போ மைனஸ் ப்ளஸ் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுதா?
ரெண்டுத்துக்கும் இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது இந்த 9th ஈக்குவேஷனை கொண்டு வந்து 6th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 6th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஈக்குவேஷன் உனக்கு எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் S11 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் S12 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் S13 is equal to 1 இருக்கும். அப்போ இது ஓகே. S12க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மைனஸ் S11 சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் ஈவன் தோ நீ சப்ஸ்டியூட் பண்ணாலும் உனக்கு என்ன தான் வரும்? வேல்யூ ப்ளஸ்ஸாக தான் வரும். ப்ளஸ் S13 தான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோமே போன பேஜில் 1/√2. அப்போ 1/√2 the whole square is equal to 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒன்று வரும் 2 into மாடுலஸ் ஆஃப் S11. ஏன்னா மாடுலஸ்குள்ள மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். therefore 2 into this term. அப்புறம் இந்த இது நீ கேன்சல் பண்ணும்போது உனக்கு என்ன வரும்னா 1/2 வரும். ஓகேவா? இந்த 1/2 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1/2 அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த 2 கேன்சல் 2 கீழே போகும்போது 1/4 வரும். இந்த பவர் கேன்சல் பண்ணுறதுனால பவர் எடுத்துனா உனக்கு ரூட் எடுக்கணும். ஸோ 1/2. அப்போ S1 உடைய வேல்யூ 1/2னா இங்கே பார்த்த மைனஸ் ஆஃப் S12. அப்போ S12 உடைய வேல்யூ என்னது? ஓகே, வெயிட் S12 உடைய வேல்யூ என்னன்னா மைனஸ் 1/2. ஓகேவா? இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போது மைனஸ் S1 உடைய வேல்யூ வந்து இதுதான் எனக்கு. அப்போ ஓகே, S1 உடைய வேல்யூ இது, குழப்பிக்க வேணாம். S1 உடைய வேல்யூ இது. அப்போ உனக்கு இதுலேருந்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு அப்போ S12 உடைய வேல்யூ மைனஸ் 1/√2. S12 உடைய வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? S21க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அப்போ S21 உடைய வேல்யூ மைனஸ் 1/2 அப்படின்ற கான்செப்ட் கண்டுபிடிச்சாச்சு. மீதி வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே S11 பார்த்தோம். S1 is equal to S12. அப்போது S11 இந்த வேல்யூ தான் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? S22க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆல் த டேர்ம்ஸை எழுதிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஜஸ்ட் ஒரு H plane T உடைய S மேட்ரிக்ஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். therefore இவ்வளோ தான் இங்கே கான்செப்ட். மீதி எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அங்கே பண்ண கேஸ் 1 தான் இங்கேயும் பண்ணியிருப்பேன். சேஞ்சே கிடையாது. அங்கே பண்ண கேஸ் 1 இங்கேயும் எனக்கு பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே பண்ண எனக்கு கேஸ் 2 இங்கேயும் எனக்கு கேஸ் 3 எனக்கு இங்கேயும் பண்ணியிருப்பேன். பட் கேஸ் 2ல் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னா அங்கே எனக்கு பண்ணும்போது 2 போர்ட்ஸில் இன்புட் கொடுத்தீங்கன்னா எனக்கு 3rd போர்ட்டில் அவுட்புட் வராது. பட் இங்கே எனக்கு என்னென்னா 2 போர்ட்டில் இன்புட் கொடுத்தா எனக்கு 3rd போர்ட்லேயும் அவுட்புட் வரும். அதே சமயத்தில் எனக்கு இந்த போர்ட்லேயும் எனக்கு அவுட்புட்டில் அங்கே பார்த்த மாதிரி பாதி அப்படின்ற கான்செப்டில் பார்த்தோமா இல்லையா? இங்கே பாதி போகும், இங்கே பாதி வரும், ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே பாதி வரும். அதே மாதிரி இதில் இன்புட் கொடுத்தா இதுக்கு பாதி போகும், இது ரிஃப்ளெக்ட் ஆகி இதுக்கு பாதி வரும். அப்போது எனக்கு S21 இருக்கும், S12 இருக்கும், S31 இருக்கும், S32 இருக்கும். இந்த 4த்துக்கு நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். S21, S12, S31, S32 கண்டுபிடிச்சிட்டு ஒருவேளை நீ இதில் இவ்வளோ போட்டு குழப்பிக்க கூட தேவையில்லை. நீ ஃபைனலாக நான் மேம்கிட்ட கேட்டேன். மேம் என்ன சொன்னாங்கன்னா ஃபைனலாக ஜஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர்ஸ் கூட எழுதிக்கலாம். ஃபைனல் ஆன்சர்ஸ்னால் இங்கே இருக்கு பாரு. இது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரிஞ்சிச்சுன்னா எழுது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் ஆன்சர்னால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. ஃபைனல் ஆன்சர்ன்றது B3 உடைய வேல்யூ √2/A. B1 and B2 உடைய வேல்யூ 0. அதாவது இந்த கண்டிஷனை வந்து கேஸ் 2ன்னு போட்டு இந்த கண்டிஷன் எழுதி இந்த டயக்ராமை போட்டுட்டு இதை எழுதிட்டு டேரெக்டாக எனக்கு அவுட்புட், ஏன்னா இன்புட் இது தான் A1 A2 A, அதே மாதிரி A3 0. அப்போ அவுட்புட் என்னென்னா ஃபஸ்ட் 2 போர்ட்டில் அவுட்புட் இருக்காது. 3rd போர்ட்டில் எனக்கு என்ன இருக்குன்னா √2A அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்டில் இன்புட் அப்ளை பண்ணுறேன். அப்போ A1ல் மட்டும் வேல்யூ இருக்கும், A2 A3 உடைய வேல்யூ ரெண்டுமே எனக்கு என்னவாக இருக்கும்? 0 அப்படின்றது. இது இன்புட்னு எழுதிக்கிட்டு அவுட்புட் என்ன? B1 B2 B3 ஞாபகம் வச்சு எழுதிக்கிட்டனால சரி. B1 இங்கே 0, ஏன்னா இன்புட் அதில் தான் சப்ளை பண்ணுறேன், அவுட்புட் வராது. B2 B3 உடைய வேல்யூ எழுதிக்கோங்க. B2 B3 எனக்கு சேமாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் A1 A2 A3 எழுதியாச்சு. B1 B2 B3 ஞாபகம் வச்சு எழுதிக்கிட்டிங்கன்னா ஓகேவா? இதுதான் எனக்கு E plane T H plane T ரெண்டுமே ஓவர். இன்னும் மேஜிக் டீயை எடுத்துகிட்டு இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோன்னா இந்த யூனிட்டில் எல்லா சம்ஸுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.